மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து பரிகேறும் பெருமாள் இயக்குநர் மாரி செல்வராஜ் நேரில் ஆய்வு செய்தார். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் விமர்சனம் செய்த நிலையில் தற்போது மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு கொந்தளித்துள்ளார். இதுகுறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. அது என்னைக்கு அரசியல் ஆக்கிறது? ஏன்னா எங்கே இருக்கானே தெரில. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல? இல்லை, முடியலை. கத்துறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார்? அவன் ஊர்றாது. அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசேனை உட்காந்துருக்கு. அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சிக்கு நிற்கணும். இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? ஏன் உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களாக நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது அரசியல்லாம் பேசலை, விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை போட்டால் கூட அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட ஒரு புண்ணியம் தானையா? எதுக்கு அவன் அங்கே? அவளுக்கு என்ன வேலை அங்கே? அவன் அங்கே போகிறான்னா அவன் யார்? எங்கேருந்து? அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பாக பேசுகிறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு, அவர் போய் என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க? நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டா இருக்கோம்லங்க, போக கேட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.